இந்த வேதத்துக்குள்ள நிறைய அதிசயம் இருக்கிறாரு. அதை நம்ம பார்க்கணுமானா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஸ்பிரிச்சுவல் ஐ, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டாதான் வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை, அதிசயங்களை பார்க்க முடியும். இந்த வேத புஸ்தகம் அதிசயமான புஸ்தகம். ஏன் தெரியுமா? உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, ஏன் உண்டாக்கப்பட்டது, யாரால் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இன்னைக்கு கண்டங்கள் தேசங்கள் எல்லாம் எப்படி பிரிந்தது, பாஷை பல பாஷைகள் அதெல்லாம் எப்படி வந்தது, எல்லாமே இந்த வேதத்துக்குள்ள இருக்கு. அதிசயம் தானே? அது மாத்திரம் இப்போ உலகத்துல என்ன நடக்குது? யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், மனிதருக்கு விரோதமாய் மனிதர்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், மனுஷனுடைய சுபாவம் இப்படி எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது. இனி என்ன நடக்க போகிறது? உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? மரணத்திற்கு பிறகு யாருக்குங்க தெரியும்பாங்க. இதுல இருக்குது, மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எங்க போகிறான், என்ன நிலைமையில இருக்கிற, எல்லாமே இதுல இருக்கிறது. இது அதிசயமான புஸ்தகம். அப்படியா? இதெல்லாம் நீங்க அறியணுமானா ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். கர்த்தருடைய வார்த்தை என்பது கடந்த காலத்தை குறித்த நினைவூட்டலை, நிகழ்காலத்தை குறித்த உணர்வையும், வருங்காலத்தை குறித்த நிச்சயத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வார்த்தையினுடைய விசேஷமே அதுதான். கடந்த காலத்தை குறித்த நினைவூட்டல். நம்ம நினைக்கும், நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், நமக்கு எப்படி நடந்துச்சு. நிகழ்காலத்தை குறித்த உணர்வையும், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி மாற வேண்டி இருக்கிறது. வருங்காலத்தை குறித்த நிச்சயத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். காரணம் வார்த்தை தான். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், எப்போதும் நீ போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா.
பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும்